கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அக்ஷா அலைக்கும், நான் பயப்படவில்லை, நான் உங்களை பற்றி பயப்படவில்லை. எதை பத்தி? அன்துஷ்ரிகு பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் முஷ்ரிக்கா போவீங்க அப்படின்னு எனக்கு பயமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன் நபியை பார்த்து சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த நபி ஒரு நபி உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நபி? ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் ஹிதாயத்து பெற வேண்டும், நீங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதில் அதிகமான ஆசையுள்ளவர்கள். நம்முடைய தாயை விட, நம்முடைய தந்தையை விட, நம்முடைய மனைவியை விட, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நம்மீது அதிகம் கருணையுள்ளவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மீண்டும் சொல்றான், அந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களின் மீது கருணையுள்ளவர்கள், கிருபையுள்ளவர்கள். அந்த நபி நம்ம நரகத்துக்கு போக விடுவாங்களா? நாளை மறுமையில எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மேடை அமைக்கப்படும், எல்லா நபிமார்களும் அந்த மேடையில் அமருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயபுகா மிம்பரி, என் மேடை மட்டும் காலியாக கிடக்கும், என் சிம்மாசனம் காலியாக கிடக்கும், என் உம்மத்திற்காக நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அந்த மேடையில் அமர மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஷிர்க் வைப்பீங்க, எனக்கு பயமே கிடையாது. நபிகள் நாயகத்திற்கு இல்லாத பயம் வஹாபிகளுக்கு தேவையில்லை. எங்கள் மீது நபிகள் நாயகத்துடைய கருணை போதும், எந்த வஹாபிகளுடைய கருணையும் சுன்னத் ஜமாஅத்திற்கு தேவையில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் நாம் வலிமார்களுடைய கபருக்கு, நபிமார்களுடைய கபருக்கு ஜியாரத்திற்காக போகிறோமே, அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்வதற்காக வேண்டியில்ல, அவர்களுடைய பரக்கத்தை, அவர்களுடைய வசீலாவை, அவர்களுடைய உதவியை, அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாம் பெறுவதற்காக வேண்டி.